Hello everyone, so welcome to kaneeshreenalogics on நான் உங்கள் மணி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் மக்களே. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம சேனல் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது வந்து ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ஃபுல் வந்து உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய இவ்வளோ தூரம் எங்களுடைய சேனல் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயினாக வந்து நம்ம கணேசன் ரீனா மேம்க்கு வந்து நீங்கள் கொடுத்த இந்த சப்போர்ட், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்ம ஸ்டாஃப் எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். இப்போ இந்த வீடியோ மெயினாக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டிலே பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஆஃபீஸ். ஸோ இந்த ஃபஸ்ட் ஆஃபீஸ் வந்து இது வந்து மெயினாக வந்து என்னோடது, சரியா? நான் வந்து எனக்காக உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறதுக்காக அப்படின்றதுக்காக நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ எங்கே போட்டிருக்கேன் அப்படின்னா நம்மளோட வீட்டோட ஒரு ரூமை வந்து ஃபுல்லாக அப்படியே ஆஃபீஸ் செட்டப் மாதிரி மாற்றிருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், பயங்கரமாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாமே ஸ்க்ரீன் வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து டர்ன் பண்ணி காட்டுறேன். இது வந்து எதுக்காக ஃபஸ்ட்டு அப்படின்னு பாருங்களேன். சொல்லுங்கள், ஓகே நம்ம டர்ன் பண்ணி வந்துடலாம். இது வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு பெரிய போர்டு மக்களே. உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே பெரிய சைஸ் 6x4 அப்படின்ற மாதிரி ஒரு சைஸில் வந்து வாங்கியாச்சு. ஸோ இதை வந்து மெயினாக வந்து சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6x4 பெரிய போர்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கணேசன் தான் சொன்னார். ஸோ 6x4 பெரிய போர்டு வாங்கிடுங்க மணி, இருக்கிறதுலே பெரிய போர்டு வாங்கி நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இருக்கா ஃபஸ்ட்டு இவர், அப்புறம் நம்ம தலை எப்பயும் போல் மிச்ச தலைவர்கள் வந்து என்னோடய லேப்டாப்பில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து இந்த அப்டேட் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம எப்போவே ஃபேவரட் ஹோல் டைம் ஃபேவரட் வந்து அவரும் வந்து இருக்கார். அப்படியே வந்துடுங்க. அப்படியே இப்போ வந்து நம்ம எல்லாமே செட் பண்ணியாச்சு. இது வந்து மெயினாக வந்து எதுக்காக சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து முன்னாடி வந்து ஒரு அறிவிப்பு உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தேன். என்னென்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அதாவது ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸை வந்து ரிலேட் பண்ணி வருது. நிறைய பேர் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து பேசிக்ஸ் வந்து படித்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ப்ரிலிம்ஸோட பேசிக்ஸே ஒழுங்காக லேர்ன் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் மெயின்ஸில் போய் கஷ்டப்படுறாங்க. அப்போ மெயின்ஸுக்கானது ஒரு மாதிரி இருக்கும், ப்ரிலிம்ஸ்க்கானது ஒரு மாதிரி இருக்குமா? அப்படிலாம் இல்லை. ஸோ இதிலேருந்து கொஞ்சம் வேரியேஷன் வரும். ப்ளஸ் அந்த 2 வேரியேஷனையும் வந்து ஒரே மாதிரி நம்ம வந்து இணைச்சிட்டு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரூல் மாதிரி ரீசனிங் வந்து நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணதுக்காக தான் இந்த செட்டப்பு. இது எப்போ இருந்து சார் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, மேபி இந்த இது மட்டும் முடியட்டும், எல்ஐசி ப்ரிலிம்ஸ் மட்டும் முடியட்டும். திங்கக்கிழமையிலேருந்து உங்களுக்கு வந்து போர்ட் கிளாஸ் நான் வந்து ரொட்டீனாக அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் லெஜெண்டாக இருங்க, நீங்கள் ஒரு பிகினராக இருங்க, யாராக வேணாலும் இருங்க, கண்டிப்பாக இனிமேல் ரீசனிங் அப்படின்னா இந்த ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 30 நாள் பிளான் பண்ணியிருக்கேன் மக்களே. இதில் வந்து உங்களுக்கு வந்து அதிகமான வீடியோஸ் நான் வந்து கொடுப்பேன். அப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக இதை வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரூல் மாதிரி ஃப்ரேம் பண்ணி கொடுக்க போகிறேன். அப்போ உங்களுக்கு மெயின்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்கோரிங் ஏரியானா ரீசனிங் மட்டும் தான். அதை அடித்து நீங்கள் துவம்சம் பண்ணிடலாம். ஷுவராக சொல்கிறேன். பேசிக்ஸில் இருந்து நீங்கள் எப்படி ஹை லெவல் அப்ரோச் பண்ணுறது, அதுதான் மேட்ரு. அந்த மாதிரி ஒரு ரூல் மாதிரி வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். கண்டிப்பான முறையில் இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து சும்மா உட்காந்துட்டு இப்படி பண்ணால் அதெல்லாம் செட்டே ஆகாது. அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக ஒரு செட்டப் போட்டேன் அப்படின்னா என் மைண்ட் வந்து எனக்கு இதுக்குள்ளே இந்த ரூம்குள்ளே என்ட்ரானுமே தோணும். ஓகே எனக்கு வந்து இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு இங்கே வந்து இன்னொரு இது வச்சுருவேன். இன்றைக்கான டேபிள் நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்றதையும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். அப்போ நான் வந்து கரெக்டாக ரொட்டீனாக நான் வந்து வேலை பார்க்குறதுக்கும் எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாமே என்னோட காசை வந்து போட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னா காரணம் என்ன மக்களே, உங்களுக்கு ஏதாச்சும் வந்து நம்ம சேனல் மூலம் உங்களுக்கு வந்து கிடைக்கணும், ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கணும் அப்படின்றது தான். ஸோ இன்னொன்று விஷயம் என்னென்னா, இவ்வளோ தூரம் பண்ணுறதுலாம் எனக்கு வந்து மேட்டரே கிடையாது. பட் ஆனால் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாராச்சும் வந்து கொஞ்சம் பேராச்சும் வந்து நீங்கள் நம்ம செஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் என்னால் நான் இவ்வளோ தூரம் வந்து போட்ட இந்த எல்லாத்துக்குமே வந்து என்னோடய உழைப்புக்கு வந்து ஒரு கூலியாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பான முறையில் கடவுளால் ஆகாதுனும் முயற்சி தன் மைவருத்த கூலி தரும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பான முறையில் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். இவ்வளோ தூரம் என்னோட செஷன் நிறைய இதுக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி மக்களே. ஸோ இது மேலும் பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்சூரன்ஸ் அவேர்னஸோட அந்த இது கேட்டிருந்தீங்க செப்பரேட்டாக. நான் ஆப்பில் வந்து அதிகமானது கொண்டு போயிட்டுருக்கேன். ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு ஆப்பில் நடத்துகிறேன். வேணுன்றவங்களாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு போர்டில் இருந்தும் ஒரு குட்டி வீடியோவாக 6லேருந்து 7 நிமிஷம் வீடியோவாகவும் டெய்லி அப்டேட் பண்ணுறேன். இன்சூரன்ஸ் அவேர்னஸ் 7 நிமிஷம் ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து எடுத்து 7 நிமிஷம் நான் அப்டேட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் ஃபுல் என்கேஜாக இருங்க. ஐம் ரிட்டன் அப்படின்ற மாதிரி கூட ஆச்சுங்க. எப்படி SBI கிளர்க் இது ஃபுல்லாமே பயங்கரமாக டெய்லி என்னோட மூஞ்சி வந்துகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி திங்கக்கிழமையிலேருந்து ஃபுல் பெட்ஜாக உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு 3-4 வீடியோஸும் என்னோட அப்லோட் பண்ணணும்னு நம்பி அப்படின்னு நினச்சிருக்கேன். பார்ப்போம். ஸோ அதுக்கான சப்போர்ட் வந்து கொடுங்க மக்களே. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் அண்ட் கொரிஸ் இருந்துச்சுன்னா master_money அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இதே மாதிரி தரமான அப்படின்ற உங்களே வந்து சிந்திக்க முடியும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் மணி. தேங்க்யூ ஸோ மச். டடா பை மக்களே. ஸோ கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க. நாளைக்கு எக்ஸாம் போகிறவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட்மா.